ஒரு 13 வயசு பொண்ண 30 பேர் சேர்ந்து 5 நாள் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் எங்க, எப்போ, எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல் லீகல் இன்ஃபர்மேஷன் ஆச்சும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜஸ்தான் ஸ்ரீகங்கா நகர்ல ஜூன் 18, 2026 அன்னைக்கு ஒரு 13 வயசு பொண்ணு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவ வீட்டுக்கு போறதுக்காக இ ரிக்ஷால ஏறி இருக்கிறாங்க. அவளை வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் விட்டுருக்க வேண்டிய அந்த இ ரிக்ஷாக்காரரே காசுக்காக அந்த குழந்தைய கடத்திட்டு போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட வித்துறாங்க. அங்கிருந்து தொடர்ந்து 5 நாளைக்கு இந்த குழந்தைய ஹோட்டலா மாத்தி பல பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்கிறதா ரிப்போர்ட் ஆயிருக்குங்க. அந்த விக்டிம் பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுங்க. அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவளுக்கு வலிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் இவங்க ஆல்கஹால் ஊத்தி கொடுத்திருக்காங்க. கூடவே என்ன 30க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க, என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா அம்மா ஜூன் 18ஆம் தேதியே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்ச போலீஸ்காரங்க ஹோட்டல்ல எல்லாம் ரைடு போகும்போதுதான் இந்த மாதிரி ஒரு குழந்தை இங்க பாதிக்கப்பட்டிருக்குதுன்னே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காகவே ராஜஸ்தான் போலீஸ்காரங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்னு செட்டப் பண்ணி அந்த இ ரிக்ஷா டிரைவர்ல இருந்து ஹோட்டல் ஓனர்ஸ், மேனேஜர்ஸ்னு நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட ஹோட்டல்ஸையும் புல்டோசர்ஸ் வச்சு இடிச்சு தள்ளி இருக்காங்க. இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன ஹோட்டல் ஓனர்ஸ், மேனேஜர்ஸ்னு சொல்லி மொத்தம் 12 பேர் மேல பாக்ஸோ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் மினிமம் 20 வருஷம் ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட்ல இருந்து லைஃப் லாங் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் டெத் சென்டென்ஸ் கூட கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கூடவே அந்த இ ரிக்ஷாக்காரர் மேலயும் குழந்தைய கடத்தினதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, கோர்ட் கொடுக்குற இந்த பனிஷ்மெண்ட்லாம் இவங்களுக்கு பத்தவே பத்தாதுங்க. அந்த குழந்தை அந்த 5 நாளா எவ்வளவு டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்களோ அதே அளவுக்கு டார்ச்சர் இவங்களுக்கும் கொடுக்கணுங்க. இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற தண்டனை எந்த அளவுக்கு சிவியரா இருக்கணும்னா, இன்னொரு வாட்டி பெண் குழந்தைங்களை தொடர்றதுக்கே பயப்படணும், அந்த அளவுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கணுங்க. இந்த கேஸை ஹேண்டில் பண்ற ஒவ்வொரு ஆபீசர்ஸும் இந்த குழந்தை அவங்க குழந்தையா கன்சிடர் பண்ணி எஃபெக்டிவா, எஃபிஷியன்ட்டா நடந்துக்கணுங்க. அப்பதான் அந்த விக்டிம் குழந்தைக்கு கொஞ்சமாச்சும் நியாயம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். 13 வயசு பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம காமவெறியில 5 நாளா அந்த குழந்தைய ஹோட்டல்ல பூட்டி வச்சு ரேப் பண்ண ஆட்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடவே இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நம்ம இந்தியால என்ன மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி மத்தவங்களுக்கும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க.